गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். விதுரர் சொன்னது போல எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருந்து எல்லோரையும் அழுத்தி செல்கிற அந்த பிரபு பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன்ட்ட போய் கோச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரோனோ. அப்படி கோபிச்சிக்க முடியுமான்னு அவர் கேட்டார். ஆனால் கோபிச்சிக்க முடியும்னு காண்பிக்கிறதுக்காக அந்த தக்ஷன் இருக்கான். இப்படி பரமேஸ்வரன் மேலே கோபம் வந்தது, திட்டினா, சாபத்தை கொடுத்தான், கிளம்பினா. சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன் பெண்ணுக்காவது மாறிட்டான், சமணமாச்சுன்னா 1000 வருஷ காலம் இருக்கக்கூடிய அந்த சத்திரயாகமும் முடிஞ்சது. அதுக்குள்ளே இந்த கோபம் சரியாகுமான்னு பார்த்தா சரியாகலை. பிரம்மதேவன் அந்த தக்ஷனுக்கு இந்த பிரஜாபதிகளில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய ஒரு பதவியும் கொடுத்தார். ஏன்னா அவன் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவானான். சும்மா எல்லாத்துக்கும் இவர் பிடுங்கக்கூடாதுன்றதுனால திறமசாலிகள்கிட்ட தானே கொடுக்க முடியும். அந்த விஷயத்துலலாம் கெட்டிக்காரன். அப்படி அந்த பதவியும் கொடுத்த உடனே அவனுக்கு இன்னும் கூட கர்வமானது ஜாஸ்தி ஆகிடுது. ஜாஸ்தி உடனே இப்போ என்ன பண்ணுறான், பதவி கொடுத்தாலாவது திருந்துவானான்னு பார்த்தா திருந்தாதபடிக்கு மேலே இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பரமேஸ்வரனை இந்த பண்ணணும் அப்படின்றதுக்காகவே உயர்ந்த யாகமாக இருக்கக்கூடிய வாஜபேயத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறான். அந்த வாஜபேயத்தை முடிச்சுட்டு ப்ரகஸ்பதி சவம் அப்படின்ற ஒரு யாகம் பண்ணுறான். அந்த யாகத்தில் அது வாஜபேய யாகத்தினுடைய அங்கமாக இருக்குது. அந்த யாகத்தில் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு மாத்திரம் என்ன பண்ணுறான்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்கள், ரிஷிகள், ரிஷிபத்னிகள், பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லோருக்கும் பத்திரிக்கை போகிறது. எல்லோருக்கும் பத்திரிக்கை போகிறதுக்கு என்ன காரணம், எல்லோரும் வரணும். ஆனால் பரமேஸ்வரன் இருக்கக்கூடாது. ருத்ராய பசுபதையே சுவாகான்னு எந்த ஆஹ்வானம் இருக்கக்கூடாது. பரமேஸ்வரனுக்காக உள்ள அந்த ஹோமகுண்டம், பரமேஸ்வரனுக்காக உள்ள ஆஹ்வானம், ஆகுதி எதுவுமே கிடையாது. அப்படி அந்த இடம் மாத்திரம் கட் பண்ணிட்டு பண்ணணும்னு இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணி இந்த ப்ரகஸ்பதி சவம் அப்படின்ற ஒரு யாகத்தை கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டான். அந்த யாகத்துக்குள்ள ஆஹ்வான பத்திரிக்கை உலகத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் போயிருக்கு. அந்த சமயத்தில் யார் சிருஷ்டி ஆகிருக்காலோ, இது பூலோகத்தில் தான் பண்ணுறான். ஆனால் பண்ணுறது முழுக்க அங்கே இதை ஆஹ்வானம் முழுக்க தேவர்கள் தான். அவர்கள் போகிறது போல் இன்னும் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும்னா பூலோகத்தில் தான் பண்ணணும், கர்மபூமியாக இருக்கிறதுனால. இந்த தக்ஷயாகம்லாம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தா, எந்த கங்கா தீரத்தில் இந்த விதுரரும் மைத்ரேயரும் உட்காந்துட்டு ஹரித்வார க்ஷேத்திரத்தில் இந்த விதுர மைத்ரேய சம்பாதமாக மைத்ரேயர் கதை சொல்கிறாரோ ஹரித்வார் க்ஷேத்திரத்தில், இதே ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் தான் அந்த தக்ஷன் ப்ரகஸ்பதி சவம் அப்படின்ற யாகத்தை கங்கா நதி தீரத்தில் சங்கல்பம் பண்ணிக்கிறானா. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்கள் எல்லோரையும் கூப்பிட்றான். இவர்களும் என்ன பண்ணுறான்னா, அவரவர்கள் தன்னை கெத்தை காமிக்கணும்னு நினைக்கிறா. எல்லோரும் நல்ல போஸ்ட்டில் இருக்கிறவா தானே. அப்படி போஸ்ட்டில் இருக்கானா, இப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுனா அதுக்கு ஆஹ்வானம் வந்ததுன்னா அவரவர்கள் இப்போ நல்லா கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவரை ஆற்றுல இருக்கிறதுல பெஸ்ட்டு காரை எடுத்துட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வருவாளோனோ. நல்ல பணக்காரெல்லாம் எப்படியும் 2-3 காராவது வச்சுருப்பா. அதுக்கு வசதிக்கு ஏற்றது போல் அந்தந்த காரு. அதில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்குன்னு போகிறதுக்காக ஒரு இருக்கிறதுலே வசதியான காராக இருக்கும். அதை எடுத்துன்னு போய் தன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் காமிப்பாலோனோ. அந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, அவாகிட்ட இருக்கிற அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற வசதியான விமானத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரவர்கள் கிளாஸாக என்ன மேலே யாகம் ஆகுதிலாம் கொடுக்க போகிறா, நம்மளுக்காக வரப்போகிறது, யாகம் நடக்க போகிறது, அதை வாங்கிக்கணுன்றதுக்காக மேலே தக்ஷன் வேறு எல்லோருக்கும் நல்லா கவனிக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கான். அது எல்லாத்தையும் வாங்கிக்கணுன்றதுனால இந்த தேவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுறான்னா, ஜோடி ஜோடியாக அவா விமானத்தில் என்ன பண்ணுறான்னா, மேலே இந்த கைலாசம் வழியாக தானே அது பறந்து வரணும். அப்படி தேவலோகத்துலேருந்து அப்படி பறந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஹரித்வார் க்ஷேத்திரத்துக்கு அப்படி அந்த வழியாக வரலாம். அப்படி கைலாசத்தில் இருக்கிற அந்த தாக்ஷாயினியும் பரமேஸ்வரனையும் பார்த்து இந்த தாக்ஷாயினியை பார்த்து வல்லம் பேசிக்கிறாங்களாம். என்னது இது, உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு யாகம் பண்ண போகிறார் தக்ஷன். அதுக்கு நம்மளுக்கெல்லாம் பத்திரிக்கை வந்திருக்கு, நாமெல்லாம் போயின்னு இருக்கோம் அந்த ஆகுதியை ஸ்வீகரணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன் இந்த தாக்ஷாயினியும் பரமேஸ்வரனும் போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேசிகிட்டே போகிறார்களாம். இதை தாக்ஷாயினி காதால் கேட்டுட்டா. இப்படி கேட்டதுக்கப்புறம் நேராக பரமேஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆசையாக மேலே பேச ஆரம்பிக்கிறாளாம். ஒரு காரியம் நம்மளுக்கு கை கொடுணுன்னா அதுக்கு முதல் அஸ்திவாரமே நீ எப்படி பேசுகிறேன்னு தான். அப்படி பேசுகிறேன்னா ஹிதமாக பேசணும், அவளுக்கு புரியும்படி பேசணும், அவளுக்கு உபயோகமாக பேசணும். என்ன பண்ணினா அந்த காரியம் நடக்குமோ அப்படி பேசணும். அதான் கெட்டிக்காரனுடைய பேச்சு. அந்த மாதிரி இருக்கிறவன் அமைச்சு பேசானா அந்த காரியம் சக்ஸஸ் தான். இப்படி தானே இருக்கணும். அது எப்படி பண்ணணும், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறாளாம் தாக்ஷாயினி.
நேராக போய் உட்காந்துட்டு பரமேஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கள் ஆத்துல எங்கள் அப்பா யாகம் பண்ணுறார், எங்கள் அப்பா ஃபங்க்ஷன் பண்ணுறார், நீ வர வேண்டாமா, நம்ம போக வேண்டாம், வாங்க போகலான்னு இப்படி கூப்பிட்டானா உங்கள் அப்பா தானே பண்ணுறார், நீ போயிட்டு வா, எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிவிடுவாராம். அப்படி பரமேஸ்வரன் சொல்லிடுவாடோன்றதுக்காக தாக்ஷாயணி ஆசையாக பேசுகிறாளாம். உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாராமே, லோகோத்தரமாக இப்படி ஒரு யாகம் பண்ணுறாராமே, நாம் அதுக்கு போக வேண்டாமோ அப்படின்னு இந்த பிறந்தாத்தில் வச்ச அபிமானத்தினால மேலே தாக்ஷாயினி பரமேஸ்வரனை பார்த்து கேட்குறாளாம். உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாரே, உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாளே, உங்கள் மாமியார் யாகம் பண்ணுறாளே, அவளை போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன்கிட்ட உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறாளே நம்ம போக வேண்டாமா நாச்சா அப்படின்னு ஆசையாக சொல்கிறாளாம். அப்படி சொன்னால் பரமேஸ்வரன் இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்புவாரோன்னு நினச்சிண்டு மேலே தாக்ஷாயினி பரமேஸ்வரனை பார்த்து, நாத்தா என் சகோதரிலாம் வருவாளே, என் சகோதரிலாம் அவாவா கணவரோடு வருவாளே, அப்படி வந்தபோது தாக்ஷாயினி எங்கேன்னு கேட்பாளே, நானும் உங்களை அழைச்சின்னு போய் நீங்கள் உங்கள் கூட இருந்துட்டு நான் அவள் எல்லாரையும் பார்த்து அவள் எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு சௌக்கியத்தெல்லாம் விசாரிக்கணுமே, அப்படி என் சகோதரி எல்லாம் பார்க்கணுமே, அதுக்கும் மேலே எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுத்து, எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, எங்கள் அம்மாவை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பரமேஸ்வரனை வாங்க போகலான்னு கூப்பிட்டுட்டே வரா. பரமேஸ்வரனை பார்த்து தாக்ஷாயினி சொல்கிறாலாம், இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா இருக்குது, இந்த வேஷ்டி புடவைன்னு எழுதி வச்சுருப்பாளோன்னு, நான் எங்கள் அப்பாவுக்கு பிரிய பொண்ணு, அதனால் எனக்கு உயர்ந்த பட்டு புடவை உங்களுக்கு உயர்ந்த பட்டு வேஷ்டிலாம் வாங்கி வச்சுருப்பா, அதில் தாக்ஷாயினி அப்புறம் சிவன் பரமேஸ்வரன் எழுதி வச்சுருப்பாளே, அதை நம்ம எங்கள் அப்பா கொடுக்கும்போது நமஸ்காரம் பண்ணி நம்ம வாங்கிக்கணுமே, இதெல்லாம் வாங்கிக்க வேண்டாமா பிரபு, அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம எல்லோரையும் பார்த்து குஷலம் விசாரிக்கணுமே, நம்ம போக வேண்டாமா அப்படின்னு பரமேஸ்வரனை பார்த்து கேட்குறாளாம். எந்த பிரபுகிட்ட கேட்குறான்னா லோகஸ்ய எத் வருஷதி, இதை பின்னாடி தாக்ஷாயினி சொல்ல போகிறா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா எந்த பிரபுவை ஸ்மரித்தாலே கஸ்ய ஐஸ்வர்யம் சியாத் அப்படின்னு பிரஷ்னோத்தர நாளிகையில் இந்த கேள்வி கேட்ட உடனே எஸ் சங்கரம் ஆராதையேத் பக்தியா அப்படின்னு பதில் சொல்லிட்டார். யாருக்கு பணம் வேணுமோ அவள் பரமேஸ்வரனுடைய திருவடியை பிடிச்சிருந்தா ஆற்றுல தாரித்திரமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனுடைய மகிமை. எந்த பரமேஸ்வரனுடைய திருவடியை ஆரம்பித்தா ஒரு புடவையா ஒரு 1000 புடவை அதை நீ தானம் பண்ணுற அளவுக்கு நீ வசதியாகிடுவியோ, அப்பேற்பட்ட பரமேஸ்வரன்கிட்ட எங்கள் அப்பா கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிக்க வேண்டாமான்னு சின்னதாக கேட்குறாளாம். அத்தனையும் கேட்டு மேலே தாக்ஷாயினி இப்படி சொல்கிறாளாம், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்கள் மாயையினால தான் இந்த உலகமே உண்டாச்சு, உங்களுடைய மாயையினால தான் இந்த உலகமே நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு இந்த மாயையெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிறந்தாத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னா அதுக்கு போகாமல் ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா, அந்த பிறந்தாத்து ஃபங்க்ஷனுக்கு போகணும் என் மனசு துடிக்கிறதேனாத்தா, அதனால் கண்டிப்பாக என்னை நீ அழைச்சின்னு போகணும், நாங்கள் போகணும்னு இப்படி பரமேஸ்வரன்ட்ட கேட்குறான். இப்படிலாம் தாக்ஷாயினி பலவிதமாக சொன்ன உடனே பரமேஸ்வரன் ஆசையாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிறாளாம். என்ன வேணும், ஏன் இப்போ படபடக்கிறது, ஏன் பொறுமையாக பேச என்ன ஆகிட போகிறது அப்படின்லாம் பரமேஸ்வரன் சொன்ன உடனே தாக்ஷாயினி சொல்கிறாளாம். இதே சாதாரண இருக்கிற பெண்ணை பார்த்து இப்படி ஒருத்தர் சொன்னான்னா எனக்கு ஒன்றும் படபடக்கலாம், உனக்கு தான் படபடக்கிறது, சும்மா என்னை எதையாவது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது, நான் சொல்கிறது எதுவும் செய்கிறது கிடையாது, ஆனால் என்னை எதையாவது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுன்னு லௌகிகமாக இருக்கிற ஏதாவது ஒரு பெண்ணு சாதாரணமாக இருக்கிற பெண் சொல்லுவாள். பரம பதிவிரத்தை என்ன சொல்கிறான்னா, நாத்தா நீங்கள் சொல்கிறது சரிதான், பிறந்தாத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அங்கே எல்லோரும் எங்கள் அண்ணா தங்கைகள் இவெல்லாம் வருவா, அவர்களை பார்த்து பேசி நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்ட ஒரு பெண்ணால் இந்த ஆற்றுல எப்படி இருக்க முடியும், படபடப்பு அங்கே போகணுன்ற ஆசையினால் அப்படி படபடக்கிறது, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொன்ன உடனே மேலே பரமேஸ்வரன் பேச ஆரம்பிக்கிறார். நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், அவசியம் உங்கள் அப்பா பண்ணக்கூடிய யாகத்துக்கு போகணும், இது சாதாரணமாக அவர் லோகக்ஷேமார்த்தம் பண்ணார்னா நம்ம அவசியம் போகணும், இதுக்கு பத்திரிக்கை கூட கொடுக்க வேண்டாம், யாகம் நடக்கிறதுன்னு காதல் விழுந்தாலே போய் தரிசனத்துக்கு போகணும், நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும், இதுதான் யதார்த்தம் வாஸ்தவம் சாஸ்திரம். ஆனால் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுமா, ஏன்னா இவன் நம்ம வரக்கூடாதுன்னே யாகம் பண்ணுறான். அங்கே பரமேஸ்வரனாகக்கூடிய எனக்கும் அதில் அவிர்வாகம் உண்டு, அதை அவன் வேணுன்ட்டே விளக்கிட்டு இப்படி ஒரு யாகத்தை சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு மேலே நம்ம அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கும் மேலே அவன் கோபிச்சுன்னு நம்மளை நிந்த பண்ணுவான், இதெல்லாம் தேவையா அந்த இடத்துக்கு போய் நம்ம இப்படி அந்த இடத்த நம்ம எல்லோரும் மனசை கஷ்டப்படுத்தணுமா, அதனால் அதுக்கு போகாமையே இருக்கலாம், அதனால் போகாமல் இருக்க, கூப்பிட்டா தான் போகணும், கூப்பிட்டதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டா தான் போகணும், கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு இதை முன் வச்ச உடனே பரமேஸ்வரன் அந்த என்னமோ அந்த தாக்ஷாயினிக்கு போகணுன்ற ஆசை, அந்த ஒரு காலம் ஆசையினால திரும்பவும் கேட்குறாளாம், நீங்கள் கூப்பிட்டா தான் போகணும்னு சொல்கிறேலே,
கூப்பிடாத சில இடத்துக்கு போகலான்னு நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தேன். யாராக இருக்கலாம், ஆத்துக்காரர் நம்மளுடைய யாகம் ஆத்துக்காரர் இருக்காருன்னா அந்த ஆற்றுக்கு நான் அவர் கூப்பிட்டா தான் நான் போவேன், இல்லைனா நான் போக மாட்டேன், நான் அமுச்சு விட்டுட்டார், நான் வந்து அவர் என்றைக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறாரோ அப்போ தான் போவேன்னு இருக்கக்கூடாது. அது உன்னுடைய ஆகும், எங்கே போனாலும் நீ அங்கே தான் வந்து ஆகணும். ஆத்துக்காரர்கிட்ட போகிறதுக்கு நீ கூப்பிட்டா தான் வரணும்னு வரக்கூடாது. அப்படி அவர் கூப்பிட்டா தான் போகணுன்றதில்ல, போகலாம். அப்பாவனுடைய ஆற்றுக்கு அவர் கூப்பிட்டா தான் போகணுன்றதில்லை. ஒரு குரு வராருனா அந்த குரு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன், என்னை வந்து தரிசனத்துக்கு பண்ணணும், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் தான் வரணுன்ற மாதிரி வரக்கூடாது. குரு வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டானே ஓடி போய் நமஸ்காரம் பண்ணும். ஏன்னா மகதனு கமலபியான்னு சொல்லியிருக்காரோன்னு, மகான்களை போய் அடைந்து அவள் இருக்கிற இடத்துக்கு பார்த்து ஓடணும், அங்கே போய் அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும், அப்போ தான் பக்தி வரும்னு கபிலோபதேசன் சொன்னார் ஒன்றும். அந்த மாதிரி குரு வந்தான்னா அவர் சொன்னால் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, தாராளமாக போய் தரிசனம் பண்ணலாம், கூப்பிட்டா தான் போகணுன்றதில்ல. பர்த்துர் குரோஹோ தேக கிருதச்சகேதனம்னு இப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து கூப்பிடாமே போகலான்னு சொல்லியிருக்கேலே, அந்த மாதிரி இப்போ எங்கள் அப்பா அதுக்கு தானே போகிறேன், கூப்பிடாத போனால் என்ன ஆகிட போகிறது அப்படின்னு திரும்பவும் தாக்ஷாயினி கேட்குறேன். அம்மம்மா ரொம்ப வாஸ்தவம், நீ சொன்னது தான் கரெக்டு. யாகம் நடக்கிற இடத்துக்கு கூப்பிடாமல் போகணும், அப்பாவனுடைய இடத்துக்கு கூப்பிடாமல் போகணும், தன் கணவனுடைய ஆற்றுக்கு கூப்பிடாமல் போகணும், இப்படி சொன்னதெல்லாம் சரிம்மா. இது யாகமும் நடக்கிறது, போகிறதுக்கு அப்பா வேற பண்ணுறான்னா கூப்பிடாமல் போகணுன்றது தான் வாஸ்தவம். ஆனால் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ ஏற்பட்ட அப்பா லோகக்ஷேமார்த்தம் எல்லாரும் நன்னா இருக்கணும், அப்படி பகவதர்ப்பண புத்தியோடு இப்படி பண்ணான்னா நீ அவசியம் போகணும். ஆனால் அவன் அப்படி பண்ணுறவன் இல்லை. ஆனால் அப்படி பண்ணல உங்கள் அப்பா. உங்கள் அப்பா எப்படி பண்ணுறாருன்னா, இந்த தான் தான் இந்த பதவியில் பெரியவன் அப்படின்றதுக்கு ஒரு அகம்பாவத்தோட கர்வத்தோட டம்பம் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு யாகம் இந்த உலகத்திலே யாரும் பண்ணல, அப்படி ஒரு சாப்பாடு, அப்படி ஒரு தட்சிணை, அப்படி ஒரு ஏற்பாடுகள்னு இப்படின்னு உலகத்தில் இருக்கிறவ எல்லோரும் சொல்லணுன்றதா மாதிரி இப்படி ஒரு யாகம் பண்ணுறான். அவன் சாஸ்திரோக்தமாக பண்ணலை அப்படின்ற. என்ன சாஸ்திரோக்தமாக பண்ணலை அப்படின்னா, சாஸ்திரத்தில் வந்து பரமேஸ்வரனுக்கும் அவிர்வாகம் கொடுக்கணுன்றது இருக்குது. எப்போ அதை அவன் விலகிட்டு பண்ணுறானோ அப்போ சாஸ்திரோக்தமாக நடக்கலை. சாஸ்திரோக்தமாக நடக்காத எந்த சத்காரியமாக இருந்தாலும் அது சத்காரியம் கிடையாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு இவ்வாறு இந்த பலவிதமாக இந்த 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 மாதிரி அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்றத பலவிதமாக மேலே பரமேஸ்வரன் சொல்லிட்டு வரார். மேலே நீ உங்கள் அப்பாவை பார்க்கணும், உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு நீ ஆசையோடு கிளம்புற. உனக்கு என்ன மனசுலன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குது, வாஸ்தவம்தான். அதெல்லாம் இருந்தது, நன்னா உன்னை பார்த்துட்டார், அதனால தான் உனக்கு ஆசையோட தாக்ஷாயினின்னு பேர் வச்சார். ரொம்ப பிரியமாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து கூட உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இதெல்லாம் நடந்ததுமா, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ என்னன்னா, நீ வந்து அவருடைய பெண் அப்படின்றத விட நீ வந்து பரமேஸ்வரனுடைய சம்சாரம்தான் அவனுடைய மைண்டில் இருக்குது, அவருடைய மனசில் நீ வந்து பரமேஸ்வருடைய சம்சாரம்தான் இருக்குது. அதனால் இப்போ நீ போனேன்னா தன்னுடைய பெண்ணை அவன் பார்க்க மாட்டான், நீ பரமேஸ்வரனுடைய சம்சாரனாக தான் அவர் பார்ப்பார் ஒன்று. அதனால் என்ன ஆக போகிறதுன்னா, அதனால் தேசம்தான் இன்னும் ஜாஸ்தி ஆக போகிறது. அதனால் வந்து நீ இப்போ வந்து நீ நினச்சா மாதிரி உன்கிட்ட ஆசையாக இருக்கிற அப்பா அவர் கிடையாது, இப்போ வந்து மாறிட்டார். இப்போ உன்னை பார்க்குறதே பரமேஸ்வரனுடைய சம்சாரமாக பார்ப்பார். அப்படி என்கிட்ட சரியாகணும்னா எத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் சரியாகலை. அதனால் வந்து நீ போனேன்னா என்னுடைய மனைவியாக உன்னை பார்ப்பார். அதனால் உனக்கு இன்னும் பரிபவம் தான் வரும், அந்த பரிபவமான ஜாஸ்தியாகி நீ இன்னும் வருத்தப்படுவ. அதனால் நீ அங்கே போகிறது உச்சிதம் இல்லை அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிற. மேலே பரமேஸ்வரன் உயர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிற. இந்த உலகத்தில் ஒருத்தரை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். ஏன் நமஸ்காரம் பண்ணுறோன்னா, அவர் வராரு பெரியவர் சின்னவர்ன்றதை விட அவர் வாக்கில் வேதம் இருக்குது, அவர் சரீரத்தில் வேதம் இருக்குது, அவர் வந்து பகவன் நாமம் சொல்கிறார், அவர் பாகவத பாராயணம் பண்ணுறார், பகவத்குணம் சொல்கிறார்னு அவருக்கு நமஸ்காரம். அவர் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரபுவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறார்களே தவிர இந்த சரீரத்துக்கு யாரும் நமஸ்காரம் பண்ணல. இந்த சரீரம் மரிச்சதுக்கப்புறம் யாராவது நமஸ்காரம் பண்ணுறாளா என்ன? அந்த சரீரத்தை கொண்டு போய் எரிக்க தான் எரிக்கிறா. அதனால் அது ஒருத்தன் புரிஞ்சுட்டானாலே என்னை குறித்து அவன் எழுந்துக்கல, என்னை பார்த்தா அவன் நிற்கலை, என்னை பார்த்தா அவன் பண்ணல, என்னை அவமரியாதை பண்ணல, அப்படி பண்ணலன்றது ஒரு தாபமாகவே இருக்காது. ஏன்னா எல்லோரும் மதிக்கிறது ஒன்றை இல்லைன்றது நீ முதல்ல உணரணும். என்ன மதிக்கிறான்னா, உனக்குள்ளே இருக்கிற பாகவதத்திலையும் உனக்குள்ள இருக்கிற வேதத்தையும் உனக்குள்ளே இருக்கிற பகவன் நாமத்தையும் உனக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமையும் தான் எல்லாரும் சேவிக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன்னாலே இவன் எழுந்துக்கலன்னு கோபம் வராது. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு நான் தான் அப்படின்னு அகம்பாவத்தோடு இருக்கான் அவன் அப்பா. அதனால் அப்பேற்பட்டவன் அவன்கிட்ட போகிறதுனால உனக்கு ஒன்றும் கஷ்டந்தாமல் வரப்போகிறது. அதுக்கும் மேலே திரும்ப திரும்ப இதான் சொல்கிறார், நீ வந்து இப்போ உன்னை அவன் பார்க்கும்போது தாக்ஷாயினியாக பார்க்க மாட்டான், பரமேஸ்வரனுடைய பத்னியாக தான் பார்ப்பான்.
அப்படி பார்த்தான்னா அது உனக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை சாஸ்திரோக்தமாக பண்ணலைன்னா அது தப்பு அப்படின்னு தாம்மா சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இவன் பண்ணக்கூடியது தப்பு. ஏன்னா அருத்ரபாகம்னு பரமேஸ்வரன் இல்லாத இந்த ஒரு சாஸ்திர விருத்தமாக ஒரு யாகத்தை பண்ணுறான். அப்படி சாஸ்திர விருத்தமாக இருக்கக்கூடிய யாகத்துக்கு ஆஹ்வானம் அதுக்கு யாரெல்லாம் போகிறாலோ அத்தனை தப்புக்கும் அவர்கள் ஆமோதிச்சார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நீ ஜோடி ஜோடியாக அவரவர்கள் போகிறா, எல்லாரும் வரான்னா இப்போ சாஸ்திரோக்தமாக இல்லைவா, சாஸ்திர விருத்தமாக தான் அந்த யாகத்துக்கு போகிறா. ஒரு தப்புக்கு உடைந்தையாக இருந்து அது பக்கத்தில் இருந்து நீ அதை சப்போர்ட் பண்ணினேன்னா நீயும் தப்பு தான் அப்படின்றது போல் இப்படி நீ போகிறது தப்புமா. அதனால் இதுக்கும் மேலே ஒன்று சொல்கிறேன் கேளு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது என்னன்னா, நாம் இப்படி ஆசையாக போயிருந்தபோது அந்த சமயத்தில் யார் நம்மளை காப்பாற்றுவா, யாரை நம்பி நாம் போகிறோமோ, யாருடைய ஆசை நம்மளுக்கு ரொம்ப எதிர்பார்த்து அவள் நம்ம நன்னா பார்த்துப்பான்னு போகிறோமோ, அவர்கள் மாத்திரம் நம்மக்கிட்ட விமுகமாக இருந்து நம்ம அவமரியாதைப்படுத்தி நம்மளை ஏற்றுக்கலைன்னா அது எப்படி இருக்கும்னா உயிரை விடுற அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுருமா. அந்த பாவம், அந்த கஷ்டம்ன்றது ரொம்ப கஷ்டமானது. அதனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, பரமேஸ்வரன் ஜாகிரதையாக சொல்கிறாரா, நீ போகாதேன்னு சொல்லவே இல்லை, நீ போகிறது உச்சிதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூடமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிர் போகிற வழியும் கொண்டு விட்டுரும்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இதுக்கு மேலே நீ முடிவு பண்ணு, உன் இஷ்டம் அப்படின்றது போல் அந்த தாக்ஷாயணி கிட்ட முடிவை கொடுத்துட்டாராம் பரமேஸ்வரன். அப்படி தாக்ஷாயணிகிட்ட சொல்லி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே தாக்ஷாயணி என்ன பண்ணுறா அதெல்லாம் மேலே 4வது அத்தியாயத்தில் பார்ப்போம். மேலே இந்த 3வது அத்தியாயத்தை எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத்ரிதீயோऽध्यायः மைத்ரேய உவாச சதா வித்வேஷதோரேவம் காலோ வ்ரியமாணயோः ஜாமாதுः ஸ்வசுரஸ்யாபி சுமஹான் அதிசக்ரமே யதாபிஷிக்தோ தக்ஷஸ்து பிரம்மணா பரமேஷ்டினா பிரஜாபதீனாம் சர்வேஷாம் ஆதிபத்யே ஸ்மயோ பவத் இஷ்ட்வாஸ வாஜபேயேன பிரம்மிஷ்டான் அபிபூய ச ப்ருஹஸ்பதிசவம் நாம சமாரேபே க்ரதூத்தமம் தஸ்மின் பிரம்மர்ஷயः சர்வே தேவர்ஷி பித்ருதேவதாः ஆசன் கிருதஸ்வஸ்த்யயனாः தத்பத்ன்யஸ்ச சபர்த்ருகாः ததுபஸ்ருத்ய நபசி கேச்சராணாம் பிரஜல்பதாம் சதீ தாக்ஷாயணீ தேவி பிதுர்யஜ்ஞமஹோத்சவம் व्रजन्तीः सर्वतो दिग्भ्यः उपदेववरस्त्रियः विमानयानाः सप्रेष्ठाः निष्ककण्ठीः सुवाससः दृष्ट्वा स्वनिलयाभ्यासे लोलाक्षीः मृष्टकुण्डलाः पतिं भूतपतिं देवम् औत्सुक्यात् अभ्यभाषता सत्योवाच प्रजापतेस्ते श्वशुरस्य साम्प्रतं निर्यापितो यज्ञमहोत्सवः किल वयं च तत्राभिसराम वामते यद्यर्थितामि विबुधा व्रजन्ति तस्मिन् भगिन्यो
मम भर्तृभिः स्वकैः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः अहं च तस्मिन् भवताभिकामये सहोपनीतं परिबर्हमर्हितुम् तत्र स्वसृर्मे ननु भर्तृसंहिता मातृष्वसृः क्लिन्नधियं च मातरम् द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः उन्नीयमानं च मृडाध्वरध्वजम् त्वय्येतत् आश्चर्यमजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकम् तथाप्ययं योषिदतत्त्वविच्छते दीनादिदृक्षे भव मे भवक्षितिम् पश्य प्रयान्तीः अभवान्ययोषितोऽपि अलङ्कृताः कान्तसखावरूथशः यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं नभो विमानैः कलहं स पाण्डुभिः कथं सुतायाः पितृगेहकौतुकं निशम्य देहः सुरवर्यनेङ्गते अनाहुता अपि अभियन्ति सौहृदं भर्तुर्गुरोः देहकृतश्च केतनम् तन्मे प्रसीदेदम् अमर्त्यवाञ्छितम् कर्तुं भवान् कारुणिको बतार्हति त्वयात्मनः अर्धेऽहम् अदभ्रचक्षुषा निरूपितामानुगृहाण याचितः ऋषिरुवाच एवं गिरित्रः प्रिययाभिभाषितः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः संस्मारितः मर्मभिदः कुवागिषून् यानाहको विश्वसृजां समक्षतः श्रीभगवानुवाच त्वयोदितं शोभनमेव शोभने अनाहुता अपि अभियन्ति बन्धुषु ते यद्यनुत्पादित दोषदृष्टयः बलीयसान् आत्म्यमदेन मन्युना विद्यातपो वित्तवपुः वयःकुलैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः स्मृतौ हतायां भृतमानदुर्दशः स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसाम् नैतादृशानां स्वजनव्यपेक्षया गृहान् प्रतीयात् अनवस्थितात्मनां येभ्यागतान् वक्रधियाभिचक्षते आरोपितभ्रूभिः अमर्षनाक्षिभिः तथारिभिर्न व्यथते शिलीमुखैः शेतेर्दिताङ्गः हृदयेन दूयता स्वानां यथा वक्रधियां दुरुक्तिभिः दिवानिशं तप्यते
व्यति मर्मताडितः व्यक्तं त्वम् उत्कृष्टगतेः प्रजापतेः प्रियात्मजानाम् असि शुभ्रुसम्मता अथापि मानं न पितुः प्रपत्स्यसे मदाश्रयात् कः परितप्यते यतः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः समृद्धिभिः पूरुष बुद्धिसाक्षिणाम् अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा पदं परं द्वेष्टि यथासुराहरिम् प्रत्युद्गम प्रश्रयणाभिवादनम् विधीयते साधुमिथः सुमध्यमे प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा गुहाशयायैव न देहमानिने सत्वं विशुद्धं वसुदेवशब्दितं यदीयते तत्र पुमान् अपावृतः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवः ह्यधोक्षजो मे नमसा विधीयते तत्ते निरीक्ष्यहान पितापि देहकृत् दक्षो ममद्विट् तदनुव्रताश्च ये यो विश्वसृक् यज्ञगतं वरोरुमाम् अनागसं दुर्वचसा अकरोत्तिरः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचः भद्रं भवत्यान ततो भविष्यति सम्भावितस्य स्वजनात् पराभवः यदा स सद्यः मरणाय कल्पते। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे तृतीयोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।